நாகையில் நாகப்பட்டினம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் வெள்ளி விழா ஆண்டில் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கம் மற்றும் நாகப்பட்டினம் ஸ்ரீ வாரிஸ் மருத்துவமனை இணைந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் டயாலிசிஸ் பரிசோதனை மையத்தில் தொடர்ந்து குறுகிய காலத்தில் ரோட்டரியின் சேவை நோக்கத்துடன் 100வது பரிசோதனை அளிக்கப்பட்டது. இதற்கு உறுதுணையாக இருந்த ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. சிறப்பாக சிகிச்சை அளித்து அருமையாக பராமரித்து வரும் நாகப்பட்டினம் ஸ்ரீ வாரிஸ் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ரமேஷ் பாபு மற்றும் டாக்டர் யஜூர் ஆதித்யா அவர்களுக்கு நாகப்பட்டினம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் கூறி நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்வில் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கத்தின் வெள்ளி விழா ஆண்டின் தலைவர் ரொட்டேரியன் முகமது அலி ஜின்னா, செயலாளர் ரொட்டேரியன் இளையராஜா, முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரியன் சேகர், ரொட்டேரியன் நிஜாம், ரொட்டேரியன் செய்யது நௌஷாத், முன்னாள் தலைவர் மற்றும் சங்கத்தின் டயாலிசிஸ் திட்ட சேர்மன் ரொட்டேரியன் புவனேஸ்வர பூபதி மற்றும் உறுப்பினர்கள் ரொட்டேரியன் விஜயகுமார், ரொட்டேரியன் முரளி, ரொட்டேரியன் ஆனந்த நடராஜன் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சங்கத்தின் மூலம் திறக்கப்பட்ட இந்த நாகப்பட்டினம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கத்தின் டயாலிசிஸ் சென்டரை நம்முடன் இணைந்து ஸ்ரீவாரிஸ் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் ரமேஷ் பாபு அவர்கள் மிக சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார்கள். அந்த டயாலிசிஸ் சென்டரில் இன்று 100வது சிகிச்சை அளிக்கப்படுவதில் எங்கள் சங்கம் பெருமை பெறுவதோடு ஹோலி டவுன் ரோட்டரி சங்கம் பெருமைப்படுவதோடு நமது டாக்டர் அவர்களின் முயற்சியால் நடந்த இந்த விஷயத்திற்கு நமது மருத்துவருக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நன்றியுடன் இந்த சால்வையை மரியாதை செய்வதில் எங்கள் ரோட்டரி சங்கம் பெருமை கொள்கிறது. அவருக்கு கிளப் மெம்பர் தான் டாக்டர்.